ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 4-5 ஏலக்காய் தட்டி போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகட்டும். ப்ரெட்டை எடுத்துட்டு அதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ப்ரெட்ஸை நடுவில் ஒரு கட்டு, சைடில் ஒரு கட்டு. ஸோ ஒரு ப்ரெட்டில் 4 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட் பீஸஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீஸஸை ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ப்ரெட் பீஸஸை எல்லா சைடும் வறுப்படுற மாதிரி அழகாக வறுத்து எடுத்துக்கிறேன். கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்வீட்டும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பொரித்த ப்ரெட் பீஸஸை சர்க்கரை பாகுகளை ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஒன்றா தனியாக வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை பாகில் ப்ரெட் பீஸஸை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப் ஃபுல்லாக மில்க் பவுடரும் சேர்த்துக்கிறேன். அது ஒரு சேர கலரி விட்டுக்கலாம். அது கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜீரா தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலரி விட்டுக்கலாம். இந்த மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும். அது வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த பால்லேருந்து கொஞ்சம் பால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக தேவைப்படும். இப்போ பால் நல்லா திக்காக வந்துடுச்சு. இதை நல்லா சுண்ட காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். பால் க்ரீமி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகில் போட்டு வச்ச ப்ரெட் பீஸை ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸை தடவிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பொரித்து வச்ச ப்ரெட் பீஸை இன்னொன்று மேலே சேர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அதுக்கு மேலே நம்ம தனியாக எடுத்து வச்ச பாலை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், சூப்பரான ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி கேட்டேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.